ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரோஜாவில் தான் நான் ஃபஸ்ட்டு சீன் எழுதினேன். மது வந்து நாசர் போலீஸ் ஆர்மி ஆஃபீஸர்கிட்ட போய் கேட்பாங்க, இந்த மாதிரி என்னுடைய கணவர் வந்து நீங்கள் எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுக்கணும், அவர் இந்த கவர்மெண்ட் வேலைக்காக வந்திருக்காரு, வரும்போது இப்படி காணாமல் போயிட்டார், நீங்கள் தான், உங்களோட பொறுப்பு தான், ஒரு ஆர்மி ஆஃபீஸராக நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து சொல்லுவார். அப்போ தான் நான் வந்து ஒரு கன்னட படத்துக்காக நோமேன்ஸ் லேண்டில் ஷூட்டிங் போயிருந்தேன். அங்கே என்னோட அனுபவமும் ஒரு ரைட்டருக்கு வரும். ஏன்னா அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, அந்த நோமேன்ஸ் லேண்ட் அப்படிங்கிற பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்கிற இடத்துல, காஷ்மீரில் எப்போவுமே 24 மணி நேரமும் காவல் படை இருக்குது. எதிரி வந்தாலும் வராட்டாலும் அங்கே இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க வந்து ஸ்னோ பிளைண்ட்னஸ்னாலையும் டீஹைட்ரேஷனாலையும் நிறையா பிரச்சனைக்குள்ளாவாங்க. ஆனாலும் அவங்க அங்கே இருந்து தான் ஆகணும். ஸோ அதை நான் அங்கே யூஸ் பண்ணேன். சொல்லிவிட்டு நான் சொல்லுவேன், உன் புருஷன் வந்து என்ன பெரிய ஆள், அவர் மட்டும் என்ன பெரிய வசதியா, இங்கே எத்தனை பேர் வந்து பார்டரை எல்லையை காத்துட்ருக்காங்க, அவங்க உயிரை பணையம் வச்சு காத்துட்ருக்காங்க, உன் ஹஸ்பண்டை யாரோ கூப்பிட்டு போனாங்க, இவங்க தானே தன்னுடைய உயிரை கொடுக்குறாங்க நிறையா பேர், அவங்களுக்கு முன்னாடி உன் ஹஸ்பண்ட் ஏமாத்திரம் அப்படின்னு எழுதினேன்.